ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இன்று போய் நாளை வான்னு ராமரால் அனுப்பப்பட்ட ராவணன் தன்னுடைய சபையை போய் சேர்றார். அப்போ அரக்கர்களை பார்த்து தன்னுடைய மனக்கவலையை வெளியிடுறார். நான் புரிஞ்ச தவங்கள்லாம் இப்போ வீணாகிடுது, நான் பெற்ற வரங்கள்லாம் இப்போ பயனில்லாமல் போயிடுது. இன்றைக்கி ஒரு மானிடனால நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். மனுஷாக்கிட்டேருந்து உனக்கு ஆபத்து உண்டுன்னு பிரம்மா சொன்னது இப்போ உண்மையாகிடுது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் இவாகிட்டேருந்து எனக்கு மரணம் கிடையாதுன்னு வரம் பெற்றுண்டேன்னா மனுஷாக்கிட்ட மரணம் இல்லைன்னு வரத்தை பெற்றுக்கலை. முன்ன ஒரு முறை இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த அனரண்யன் அப்படின்ற மன்னன் என்னை பார்த்து, அரக்கர்களிடையே கொடியவனே கேட்டுக்கோ, என்னுடைய வம்சத்தில் ஒருத்தன் பிறப்பான், அவன் யுத்த காலத்தில் உன்னையும் உன் மகன்களையும் மந்திரிமார்களையும் படையினரையும் வேரோடு அழிப்பான் மனசு நொந்து சொன்னானே, அதுவும் இன்றைக்கி மெய்யாயிடுச்சு. வேதவதியை நான் பலாத்காரம் செஞ்ச போது அவள் எனக்கு சாபமிட்டா. அவள் தான் சீதையாக பிறந்திருக்கான்றதுலேயும் சந்தேகம் இல்லை. நந்தீஸ்வரன் எனக்கிட்ட சாபமும் இன்றைக்கி பலிக்கிறது. இப்படிலாம் தன்னுடைய சாபங்களையெல்லாம் விவரித்து அதன் பலனை நம்ம அனுபவிக்கிறதா வருந்தரர் நகருக்கு போய் சேர்ந்த ராவணன். இப்போ கம்பர் இந்த இடத்தை வேறு விதமாக அணுகிறார். பலர் சிரிக்க நேர்ந்துட்டு தான் ராவணன் வருந்தறதா சொல்கிறார். ராமர்கிட்ட போர் திறனை நினச்சி வியக்கிறதா சொல்கிறார். அப்போது வைரம் போன்ற உறுதியான நீண்ட தோள்களை உடைய ராவணன் தன்னை பார்த்து வானவர்கள் சிரிக்க போகிறாங்க, மண்ணுலக மனுஷாலும் பிறரும் சிரிப்பாங்க, தான் வென்ற பகைவர்கள்லாம் இப்போ சிரிக்க போகிறாங்கன்னு அதுக்காக வெக்கப்படாமல் வேலை பழிக்கிற ஒரு நீண்ட கண்களையும் சிவந்த வாயும் மெல்லிய சாயலையும் உடைய மிதிலையிலிருந்து வந்த ஜனக்கன் மகளான ஜானகி சிரிப்பாளேன்னு எண்ணி வெட்கத்தால் வாடினதாக வருது. அப்போ வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடு வைரத் தோளான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் அன்று அதற்கு நானான் ஜானகி நகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான்னு சொல்லி ராவணன் வருத்தப்படுறதா கம்பர் சொல்கிறார். இப்படியெல்லாம் மனசு நொந்து பேசின ராவணர் திருப்பி அரக்கர்களை பார்த்து, எப்படியாவது எதிரிகளை வெல்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள், கோட்டையை முறையாக பாதுகாக்கிறதுல எல்லாரும் முனைங்க, பிரம்மாக்கிட்டேருந்து வார்த்தைகள்னால ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்ட ஒரு கும்பகர்ணனை எழுப்புங்க, போய் அசுரர்களின் கர்வத்தையும் தேவர்களின் பெருமைகளையும் ஒரு சேர சேர்க்கக்கூடிய அவனை உறக்கத்துலேருந்து எழுப்பி நான் அழிச்சதா அவங்க என்கிட்ட அழிச்சுடுவாங்க. பெரும் பலர் படைச்ச அவன் வானர படையை கண்டிப்பாக அழிச்சிடுவான், ராமலக்ஷ்மணாலையும் ஒழிச்சிடுவான். ராமனால் ஏற்படுத்தப்பட்ட துன்பம் இப்போ கும்பகர்ணனால் விளக்கப்பட போகிறதுன்னு உத்தரவிடுறார். அப்போது ராவணனுடைய கட்டளை ஏற்றுட்டு அரக்கர்கள் கும்பகர்ணனுடைய மாளிகைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு மலை சாய்ந்துட்டதை போல் படுத்து கிடந்த அவரை ஒரு ரொம்ப வேகத்தோடு அவர் மூச்சு விடுறதா சொல்லப்பட்டிருக்கு. உடலெல்லாம் முடியினால் மூடப்பட்டவனா, தன்னுடைய பெரிய கைகளை தங்க ஆபரணங்கள் அணிஞ்சவனா, பாதாளத்தின் நுழைவாயில் போல தோற்றமளித்த வாயை திறந்த வண்ணம் கும்பகர்ணன் உறங்கின்றிருந்தார். அப்போ அவனை எழுப்புறதுக்காக வந்த அரக்கர்கள் அவன் எதிர பல மிருகங்களை நிறுத்துகிறாங்க. அவர் அருகில் குடங்குடமாக ரத்தத்தை வைக்கிறாங்க. பல வகையான மாம்சமும் பல தட்டுகளில் அங்கே அவருக்காக வைக்கப்படுறது. இப்படி அவருக்கு பிடிச்சமான உணவு வகைகள் தயாராக வச்சுட்டு அவர் மேலே சந்தனம் பூசி மாலை அணிவிச்சு வாசனை திரவியங்களை ஊற்றுறாங்க. பின்னர் பலவிதமான சப்தங்களை அரக்கர்கள் தொடர்ந்து எழுப்புறாங்க, சங்குகள் ஊதுறாங்க. இப்படி அரக்கர்கள் ரொம்ப சப்தம் எழுப்பிண்டே அவனை அசைக்க முயல்றாங்க. இப்படியெல்லாம் முயற்சி செஞ்சும் கும்பகர்ணனுடைய உறக்கம் கலையலை. அரக்கர்கள் மேலும் பலவிதமான சப்தங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கும்பகர்ணன் பல விதத்துலேயும் அசைச்சு பார்க்குறாங்க, உடலை துன்புறுத்தவும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் அசைஞ்சே கொடுக்கல. அவர் மேலே பல யானைகள் நடக்குமாறு பல அரக்கர்களை ஏவின போது தான் மேலே ஏதோ ஊறுறது போல தான் உணர்றார் கும்பகர்ணன். அதன் காரணமாக அவர் எழுந்து நின்ற போது படைக்கப்பட்டவ அனைத்தும் அழியக்கூடிய காலனை போல தோற்றமளித்தார் கும்பகர்ணன். பின்னர் தனக்காக வைக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் அவர் உண்டு உணவாக்கிக்கிறார். அப்போ கூட அவருக்கு பசி தீரலை. இன்னமும் கூட தன்னுடைய உறக்கம் முழுசாக களைஞ்சிட்டவராக அவர் தோற்றம் அளிக்கலை. தன்னை சுற்றி இருந்த அரக்கர் கூட்டத்தை பார்த்து, எதுக்காக என்னை எழுப்பினீங்க? ராவணன் நலமாக தானே இருக்கான், அவனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே, எதிரிகள்கிட்டேருந்து ஏதோ ஒரு பெரும் ஆபத்து நேரிட்டுருக்காட்டா, நீங்கள் எல்லாரும் என்னை இப்படி எழுப்பியிருக்க மாட்டீங்க. ராவணனுக்கு என்ன பயம் நேர்ந்திருக்கு சொல்லுங்கள், அவனுக்காக நான் மகேந்திர மலையை கூட பிளப்பேன். அற்ப காரணத்துக்காக என்னை எழுப்புமாறு உங்களை எல்லாம் ராவணன் அனுப்பி இருக்க மாட்டான். என்ன நேர்ந்தது, எதுக்காக என்னை எழுப்பினீங்கன்னு கும்பகர்ணன் கேட்குறார். அதுக்கு அரக்கர்களுடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.